ஹாய் ஹலோங்க. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் ஃபஸ்ட் டைம் தான் ஜேகேக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம வயன் காலேஜுக்கு போகிறா. எப்போ மாதிரி காலேஜுக்கு போகிறா. காலேஜுக்கு போய் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவள் பேர் சாராவும் வயனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்கூல்லேருந்து அவங்க சேர்ந்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே காலேஜும் சேர்ந்து தான் படிக்கிறாங்க. சாராவுக்கு ஒரு அண்ணன் இருக்கா. அவன் பேர் ஜேம்ஸுக்கு வயனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் வாங்கிட்ட சொன்னதில்லை வயனை பிடிக்கும்னு. ஆனால் ஜேம்ஸுக்கு வயனா ரொம்ப பிடிக்கும். வயனுக்கும் அதே மாதிரி தான் ஜேம்ஸுன்னா பிடிக்கும். ஆனால் அவள் லவ் பண்ணுறா அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் பிடிக்கும். ஸோ அப்படியே ஒரு நாள் ஓகே, இவங்க காலேஜ் டேஸ் காலேஜ் அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயின் அவள் ஒன் டே அவள் வீட்டுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகிற டைமில் ஒரு கார் பார்க்குறா. அங்கே ஒரு கார் நிற்கிது வயனோட வீட்டுக்கு முன்னாடி. அந்த காரில் ஒருத்தர் ஏறி போகிறாரு. வயன் மூஞ்சி பார்க்கல, ஒருத்தர் ஏறி போகிறாரு. ஸோ அவள் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனதும் அப்பா அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ வயன் அப்படியே விட்டுட்டு அவள் ரூமுக்கு போகிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயனோட அம்மா வயன்கிட்ட சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வயன் என்னம்மா பண்ணணும்னா, அது நீ பார்ட் டைம் ஜாப் ஏதாவது யார் கேட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயனும் எதுக்குமா நான் பார்ட் டைம் ஜாப்புக்கு போகணும், ஏதாவது பிரச்சனையா, நல்லா தானே போயிட்டு இருக்கு, காசு இந்த பணம் இந்த மேட்ரு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லைம்மா, நேற்று நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு நீ கேட்டேல. ஆமாம் கேட்டேன். யார்? அவங்க மாஃபியாவில் இருக்கவங்க இதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். அவங்கக்கிட்டேருந்து உங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்காரு. ஆமாம்மா, நமக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸாக இருந்ததுனால அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்காரு. அதை திருப்ப அடைக்க முடியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அவங்க நேற்று 2 months டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அடைக்கலைன்னா அப்பாவை கொண்டுடுவேன்னு மிரட்டுறாங்க. அதனால தான் எப்படியாச்சும் அந்த கடனை அடைக்கணும். அதனால தான் நீயும் பார்ட் டைம் ஜாபுக்கு போ, நான் ஃபுல் டைம் ஜாபுக்கு போகிறேன், அப்பாவும் ஜாபுக்கு போவாங்க. அப்புறம் எப்படியாச்சும் அந்த கடனை அடைச்சி தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயனும் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் காலேஜுக்கு ரெடியாகி போகிறா. அவங்க அப்பா கிட்டே பேசலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லைங்க அப்படியே காலேஜுக்கு போகிறான். அடுத்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அவள் கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் கிடைக்கல அவளுக்கு. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தா ஆனால் ஒரு இடத்துலையும் ஓகே கிடைக்கல. ஸோ அவள் கொஞ்சம் டல்லாகவே இருக்கா. அம்மா பார்ட் டைம் ஜாப்புக்கு போக சொன்னால் நம்ம போக முடியாமல் ஆனால் அம்மா கொஞ்சம் டல்லாக இருக்கா. ஸோ வயன் அப்படி இருக்கனால சாரா வயன்கிட்ட எதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்போ வயன் இது மாதிரி எல்லாம் சொல்கிறா. அப்போது சாரா நீ ஜேம்ஸ்கிட்ட கேட்டுப்பார். ஜேம்ஸ் இங்கே அவனோட ஃப்ரெண்டு நியூ ஒரு கஃபே தொடங்கியிருக்கா. அப்போது அங்கே உனக்கு ஏதாவது ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கும், போய் ஜேம்ஸ் கிட்டே கேளுன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு ஞாபகம் ஜேம்ஸ்கிட்ட கேட்குறேன். ஜேம்ஸும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னெல்லாம் கேட்கும்போது வயன் நடந்ததை சொல்கிறான். ஜேம்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஜேம்ஸுக்கு வயனை பிடிக்கும். வயனுக்கு அஸ் எ ஃப்ரெண்டாக ஜேம்ஸை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜேம்ஸுக்கு அதுக்கு மேலே வயனை ரொம்ப பிடிக்கும். ஸோ வயனுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு வயன் என்னால் முடிஞ்ச ஏதாவது நான் தந்திருப்பேன். ஆனால் உனக்கே தெரியும் என்னால் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு தரேன். உனக்கு பார்ட் டைம் ஜாபும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு வயனை கூட்டிகிட்டு அவனோட ஃப்ரெண்டோட ஒரு கெஃபேக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவளுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ வயன் கேட்ட மாதிரி ஒரு அமௌண்ட்டில் தான் ஜாப் கிடைக்கிது. ஸோ வயன் அங்கே ஜாப் பண்ணுறா. அப்புறம் அப்படியே ஒரு 2 weeks பாஸ் ஆகுது. வயன்
ஜாலியாக தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா ஜாப் கிடச்சிருக்குல்ல. ஓகே, அப்போது அந்த ஜாப் கிடச்சதுனால என்னோடய அம்மா வந்து ஜாபுக்கு போகிறனால கொஞ்சம் அமௌண்ட்டு எனக்கு கொடுத்துட்டு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணு, வீட்டுக்காக நீ இவ்வளோ பண்ணுறல அப்பா அம்மாக்காக, கொஞ்சம் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துக்கோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. வயனும் ஜேம்ஸும் நம்ம யார் ஜாரா அவங்க கூட சேர்ந்து ஒரு பப்புக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது தான் நம்ம ஒயன் வந்து ஒருத்தரை இடிக்கிறாங்க. இடித்ததும் அது வந்து நம்ம தேவங்க தான். தேவங்க வந்து ஒயனை பார்த்ததும் அப்படியே என்னத்தை சொல்கிறது, பிடிச்சிருக்கு அவருக்கு. ஸோ ஒயன்கிட்ட அப்படியே வந்து பேசுகிறாரு. ஒயனா யாரா இவன் பார்க்க அழகாக இருக்கானா, இப்படி வழியிறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஓகே, இவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஜங்குக்கு வந்துட்டு, என்னடா ஸ்லட்டு கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடியே சுற்ற வேண்டியது, அப்புறம் அடி வாங்க வேண்டியது, அப்புறம் உனக்கு வக்காலத்து நான் வாங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வயனுக்கு அவன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லணுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறா. நான் என்ன உனக்கு ஸ்லட்டு மதிய தெரியுது, என்னை பார்த்து எப்படி அதை சொல்லலாம்? ஆமாம், உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆளையும் ட்ரெஸ்ஸையும் மூஞ்சியும் பாரு, என் ட்ரெஸ்ஸு ஏய் உன் வீட்டு வேலைக்காரி ஒன்று கிடையாது, நீ சொல்கிறது உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் தகராறு அடி எல்லாம் நடக்குது. ஸோ வயன் வந்து பாட்டிலையெல்லாம் தூக்கி அவன் தலைமண்டையில் போட போகிறா. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வயனை பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வயன் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பா. ஸோ அதெல்லாம் ஜங்குக்கு பிடிக்கல. வயன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். ஸோ அந்த பப்லேருந்து வெளியில் போகிறது ஜங்குக்கு வந்து வயனை பற்றி விசாரிக்க ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. ஜிமினும் வயனை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வயனோட ஃபுல் டீட்டெயில் கிடைக்கிது. வயனோட அப்பாவோட ஃபுல் டீட்டெயிலும் கிடைக்கிது. ஸோ வயனோட அப்பாவோட ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதும், ஆமாம் இந்த ஆளுக்கு நம்ம 2 month டைம் கொடுத்துருக்கோம் இந்த ஆள் அமௌண்ட் அடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஆமாம் சரி நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேராக வயன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வயன் வீட்டுக்கு போனதும் அங்கே போய் டோர் தட்டுறாரு. அப்போ என்னோடய அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு யாருன்னு பார்க்க போகும்போது ஜங்குக்கு நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களும் ஒன்றுமே பேசலை. அவர் நேராக உள்ளே வந்து அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே போய் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு, என்னோடய அமௌண்ட் எப்போ கிடைக்கும்? அப்போது என்னோடய அம்மா வந்து, அதான் நீங்கள் 2 month எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ 2 weeks தான் ஆச்சு நீங்கள் டைம் கொடுத்துட்டு, இப்போ வந்து கேட்டால் அதான் 2 monthக்கு அப்புறம் கிடைக்கும். என்னோடய அமௌண்ட் எப்போ கிடைக்கும்னு நான் கேட்கல, எனக்கு இப்போது என் அமௌண்ட் வேணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 month தான் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, ப்ளீஸ் எங்களால் இப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இப்போ இருக்கோம். வாங்கும்போது அவ்வளோ அமௌண்ட்டு கை நீட்டு வாங்க தெரியுதுல்ல, கொடுக்கும்போது அப்படியே கொடுக்கணுன்னு தெரியாதா? நீங்கள் வாங்கி 2 வருஷம் ஆகுது. உங்கள் லிஸ்ட்டை நான் அப்படியே மறந்தனால தான் இப்போது நான் வந்து கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்னை பார்த்து பயந்து 1 monthலேயே கட்டியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நான் 2 month கொடுத்தும் 2 weeks ஆகி இன்னும் எதுவுமே வரல. ஸோ இன்றைக்கி என்னோடய அமௌண்ட் வேணும். இப்போ என்னோடய அப்பா வந்து லைட்டாக கோவப்படுறாரு. அப்புறம் ஜங்குக்கு வந்து அவள் வீட்டுக்கு வந்துருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் பார்க்குறான். பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு, இங்கே நீங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோடய அப்பா வந்து, ஆமாம் நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எனக்கு நீங்கள் இப்போது என்னோடய கேஷ் கொடுக்கறது கூட எனக்கு அவ்வளோ கோவமாக வரல, ஆனால் பொய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு செம்ம காண்டாக இருக்குது. முதல்ல சொல்லுங்கள் யாரெல்லாம் இங்கே இருக்கீங்க? அப்போது என்னோடய அப்பா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சேக்கி கன் எடுக்கிறாரு. அதை பார்த்ததும் என்னோடய அம்மா வந்து, நான் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஓ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காளா,
சரி அவள் வரட்டும், அவள் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அமௌண்ட் கொடுங்க, பொதுவில் போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியே ஜங்குக்கு அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ வந்து யார்கிட்ட நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்துருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போதையாக இருக்கா. ஸோ உள்ளே வந்து பார்க்கும்போது இவனை பார்த்தோம் எனக்கு செம்ம அக்கௌண்ட் நம்மளை பற்றி என்ன வார்த்தை அங்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஏன் வீட்டுக்கு வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கி பிடிச்சி யார் வாங்கி என்கிட்ட இந்த அண்டன் திட்டு வாங்கி பார்த்தான்னு நீ வீட்டுக்கு வந்து வாங்கி கட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது இவன் எதுவுமே பேசல. அப்போது என்னோடய அம்மா வந்து வையான்னு லூசு மாதிரி பேசாதடி, நான் நம்ம லூசு மாதிரி பேசுகிறேன், இவன் யாருக்கு தெரியுமா முதல்ல, உனக்கு யாருன்னு தெரியுமா முதல்ல அப்படிங்கிறது, யாருமா இவன் தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது வயனுக்கா அள்ளு இல்லை, ஏன்னா அவ்வளோ லந்தாக கட்டிட்டு வந்தா. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறா, பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு, அம்மா நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேனோ, கொஞ்சம் ஓவர் இல்லை ரொம்பவே பேசிட்டேன். அப்புறம் ஜங்குக்கு வந்து நீ தான் இவங்களோட பொண்ணா, உனக்கு வாய் தான், சரி போ இப்போ என்னோடய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா. எங்கவா என் கூட தான் வர போகிற, நான் இதுக்கு உங்கள் கூட வரணும், இனிமே நீ என் கூட தான் இருக்க போகிற. உங்கள் அப்பா அம்மா எப்போ என்னோட அமௌண்ட்டை என்கிட்ட கொடுக்குறாங்களோ அப்போ நீ உன் வீட்டுக்கு வந்த போய் லக்கேஜ் பேக் பண்ணி. இல்லை என்னாலலாம் இங்கே வர முடியாது, நீ போகிறதா இருந்தால் இங்கே என் வீட்டிலேருந்து இப்போவே போ. ஒரு தடவை சொன்னால் எல்லாம் உங்கள் புத்தி கொண்டு ஏறாதில்ல அப்படின்னு சொல்லி கண் அடிக்கிறான். எடுத்ததுக்கு என்னோட அப்பா மண்டேலே பாயிண்ட் பண்ணுறான். பண்ணிவிட்டு நீ இப்போ வர போறியா இல்லை நான் ட்ரிக்கர் அழுத்தட்டுமா, வெயிட் பண்ண, எங்கள் அப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாது, அந்த பயம் மயிர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கொஞ்சம் வாயை தான் எசுத்துற, போய் எல்லாம் போய் பேக் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே இங்கே நீ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயனை மிரட்டுறான். ஏன்னா அப்பானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, அவருக்காக தான் அவள் பிடிக்கதே என்னாலும் போய் டக்குன்னு அவன் சொன்ன முடிக்கிற நிமிஷத்துக்குள்ளே போய் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து நிற்கிறதும் சரி வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு காருக்குள்ளே போய் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு அவனோட மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா அவ்வளோ பெரிய மேன்ஷன், அங்கே முன்னாள் மேட்ஸ் இருக்காங்க, பின்ன அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் மேன்ஷனுக்கு வெளியில் இருக்காங்க. ஸோ அவள் அப்படியே அங்கே உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ரூமுக்கு அவளை கூட்டிகிட்டு போய், இதான் நம்ம ரூமா, நீங்கள் என்ன என் அப்பா அம்மா திருப்பி காசு கொடுக்குற வரைக்கும் என்னை இங்கே இருக்க தான் சொன்னேன், உன் கூட ரூம் ஷேர் பண்ண நீ சொல்லலை, எனக்கு தனியாக ரூம் கொடு. தனியாவா, இவ்வளோ பெரிய ரூமில் உனக்கு ஏதாவது ஒரு இடம் போதாதா, தனியாக ரூம் வேணுமா பேபி கேர்ள், எனக்கு தனியாக தான் ரூம் வேணும், என்னால் உன் கூட எல்லாம் தங்க முடியாது, வந்து நீ என் கூட இந்த ரூமில் தான் தங்க போகிற, உன் அவசரமாக இருக்கலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ மூடிட்டு இங்கே இருக்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், ஸோ அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் டோரை சாத்திட்டு. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக வந்து நின்று இவளை மூச்சு கூட முடியாத அளவுக்கு வந்துட்டு மிரட்டிட்டு போகிறான். போனதுக்கப்புறம் இவன் லூசு பையன் இவனையெல்லாம் எவன் மாஃபியா ஆக்குனா, இவன் மாஃபியா இல்லை சைக்கோ பிராந்தன் என்ன அப்படி சொல்லிட்டு
போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறா. ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு அவள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்கார்றா. திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. ஜேகே தான் உள்ளே வராரு. வந்துட்டு, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனி ரூம் வேணும்னெல்லாம் கேட்டேன், இப்போ அப்படியே மல்லாந்து படுத்துட்ருக்க. நீ தான் என் அவசர ரஷுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ மட்டும் எதுக்கா? நல்லா தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு அப்படியே அவள் பெட்டில் படுத்துட்டு தானே இருப்பா. ஸோ அவன் மேலே ஓவராய் அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸு வந்து ஒரு 5 minutes போகுது. அப்போ வயநாடு திடீர்னு ஜங்குக்கு பிடிச்ச ஒரே ஒரு தடவை அப்படியே எவ்வளோ அங்கே பெட்டில் இந்த பவுன்ஸ் ஆகி எழுந்துச்சு வந்துட்டு, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஏன்னாச்சு? இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து போ, என்ன தனியாக இருக்க விடு, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போது ஜேக்கவும் எதுவும் பேசலை. அவனும் அப்படி இந்த ரூமில் இருந்து வெளியில் போகிறான். போனதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணேன், அந்த லூஸை நான் இப்போ என்ன பண்ணேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார்றா. என்ன வயன் உனக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு உட்கார்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கீழே போகிறா. கீழே போனால் ஜங்குக் அங்கே ஒரு சைடில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. இவள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நேற்று தூங்குனியா? தூங்குனேன். நீங்கள்? இல்லை. ஏன்? நீ தான் என்ன துரத்தி விட்டுட்டே அப்படின்னு சொன்னது. நீங்கள் வேறு எதுவும் பேசலை, சும்மா குனிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ மேடு வந்து மேம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு வாங்க சொல்கிறாங்க. அவளுக்கும் ஜேக்கும் வாங்கி போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், நீ எப்போ வேணாவா, அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, ஸோ அதனால தான் சொன்னேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக்கு வரான். வந்ததும் ஒரு பொண்ணு தான் கூட்டிகிட்டு வரா. வந்து ஜங்குக்கை வீட்டில் கொண்டு விட்டுட்டு போகிறான். ஜங்குக்கு அப்புறம் மட்டை அது வேற கொண்டு விட்டுட்டு போகிறான். ஜங்குக்கு வந்து உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் படுத்துறான். ஒயனா இங்கே என்ன இவன் என்ன சீட் பண்ணுறானா, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு வேறு பொண்ணு கூட போய் பண்ணியிருப்பானோ? பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை குடிச்சிருக்கா. நார்மலாக இருக்கும்போது நேற்று நம்மளை அப்படி பண்ணால் இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட் வேற எங்கே எது போகுது. சி எவன் என்ன பண்ண எனக்கு என்ன, நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். லூசு மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எழுந்திருக்கிறான். பார்த்தா வயன் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். அப்படியே வந்து வயன் பக்கத்தில் வர வயனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. வயன் லைட்டாக கண்ணு திறந்து பார்த்தா ஜேகே கிஸ் பண்ணலான்னு வருவா. பிடிச்சி தள்ளி விட்றா. ஏன்டி கிஸ் பண்ண தானே வந்தேன், ஏதோ ஒன்று கொல்ல வந்த மாதிரி பிடிச்சி தள்ளி விட்ற, நீ ஒன்று என்ன கிஸ் பண்ண வேண்டாம், நேற்று எவ கூடயே தானே போய் படுத்துட்டு வந்த, அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட வர, அவகிட்டே போ. ஓ அப்புறம் உனக்கு என் மேலே பொசசிவ்னஸ் ஒரு அளவும் இல்லை, நீ போய் உனக்கு வேலை இருக்கும்ல அப்போ அதை பாரு, அதை நான் எப்பவும் பார்க்காதாச்சு, இப்போ வா எனக்கு வேறு வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடுறா. அப்படியே கீழே வந்து அவங்க டீ எல்லாம் போட்டு காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க மெயில்ஸ், அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கா.
ஒயின் வந்து ஜேகே நேற்று ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு வந்ததுனால ஒயனும் சரி நமக்கு எங்கேயாச்சும் போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து நம்ம சாரா கிட்ட கேட்குறா மெசேஜ் பண்ணி. சாராவும் இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது அங்கே வான்னு சொல்கிறா. ஒயனும் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஜேகே கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஒயனும் கேட்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜேகே கிட்ட போய் கேட்குறேன் இதே மாதிரி நான் சாரா கூட போகிறேன் ஒரு பார்ட்டி இருக்குது 7:30லேருந்து 9:30 வரை இருக்கும்னு சொல்கிறா. ஜேகாவும் இல்லை போகக்கூடாதுன்னு சொல்கிறான். இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, என்னோடய அனுமதி இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ ஜேகாவும் அதை சொல்கிற நீ யார், என்னை இங்கே வந்து அதை சொல்ல நீ யார், என்னை நீ ஒன்று இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரல, நீ சொல்கிறது கேட்கணும், அதை கேட்கணும், இது கேட்கணும்னு நான் ஒன்றும் வீட்டு வேலைக்காரி கிடையாது. என்கிட்ட நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜெயக்கு நல்லா கோவம் வருது. ஒயனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, நான் இப்போ வெளியில் போகிறேன், வரும்போது நீங்கள் தான் இருக்கணும், அதே மீறி என் பேச்சை மீறி நீங்கள் இது போன உன் காலை உடச்சிடுவேன்னு சொல்கிறான். ஸோ ஒயன் வந்து போகிறா, ரூமுக்கு போயிட்டு அவன் கிடைக்கிறான் லூசு பைய அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ட்ராமா பார்த்துட்ருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் ஓகே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போகிறா. பார்த்தா வண்டி ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்கறதுனால டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே யார் வந்து நிற்கிறாங்கன்னா ஜேகே. பார்த்தா ஒயன் ட்ரெஸ் பண்ணி அழகாக சமத்து குட்டியாக இருக்கா. அப்போ ஜேகே வந்து ஒயனை பார்த்து ஒரே ஒரு முறை தான் பார்த்து முறைச்சிட்டு இருந்தா. ஒயனா இவன் இப்போ என்ன பண்ண போகிறானோன்னு சொல்லி பயந்துட்டுருக்கா. தரன்னு இழுத்து ஹாலில் தூக்கி தள்ளி விட்டுட்டு ஒன்ட்ட தான் நான் சொன்னேன் இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு, எங்கே போகிற, நான் தான் சொன்னேனே ஜேம்ஸ் வரான், ஜேம்ஸ் கூட போகிறேன்னு. சரிங்க நான் ஜிம்மின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க போகிறேன்னு சொன்னேனே, அதான் நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே தான் விழுந்திருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஜேம்ஸும் சாராவும் வராங்க. பார்த்தா ஒயன் கீழே விழுந்துருக்கா. ஜேம்ஸ் இப்போ ஒயனை போய் ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு, அவன் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு கேட்குறான். அப்போ இதை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஜங்குக்கு சரி கோவம், இவன் யார்டா லூசு பையன் ஏன் பொண்டாட்டியை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போது ஜேம்ஸுக்கு சரி கோவம், ஏன்னா ஒயனை ரொம்ப பிடிக்கும் ஜேம்ஸுக்கு. இவன் அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் ஜேம்ஸ் வந்து ஜேகேயோட ஜேம்ஸ் வந்து ஜங்குக்கு போட்டு அடிக்கிறான், செம்மையாக அடிக்கிறான். அங்கே மாறி ஃபைட் தான் நடக்குது. அப்போது ஜேம்ஸ் நிறுத்து, ஜேம்ஸ் என் மேலே பாசம் இருந்ததுன்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் 2 பேரும் போயிடுங்க ப்ளீஸ், என்ன நீ லவ் பண்ணுறல, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜேம்ஸும் செங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒயனை பார்த்துட்டு பாவமாக ஒயனை பார்க்குறான், ஏன்னா இப்படி வந்து சிக்கிட்டாளேன்னு பார்க்குறா. நெக்ஸ்ட்டு சாராவும் ஜேம்ஸும் போகிறாங்க. அப்புறம் ஒயன் வந்து செங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே ஓடுறான். போனவன் அப்படியே டோரை திறந்துட்டு லாக் பண்ணாமலே ஃபோர்ஸாக டோரை அடைச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறான். பின்னாடி ஜேகே வந்திருப்பான். வந்துட்டு எவ்வளோ தேடி இருந்தால் நான் சொன்னதை மீறி நீ இன்னைக்கு போக இறங்கியிருப்பேன். நான் ஒன்றும் நீ இங்கே வச்சுருக்கிற பொம்மை கிடையாது, நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலை ஆட்டிகிட்டு இருக்க. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன் வருவேன், அதை நீ சொல்லக்கூடாது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது.
அப்படி சொல்லிட்டு வயன் வந்து ஜேகேவை திட்டுறான். ஜேகவும் வயனை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவள் ஹிப்பை பிடிச்சி ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி, வயனுக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன், இப்போ உனக்கு உனக்கு இன்னி வாயை திறந்தேன்னா அதுக்கப்புறம் பேசவா இருக்காது வயன் உனக்கு. வயனுக்கா இவன் பிடிச்சிருக்கிறதுல வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் ஜேகே என்ன சொன்னான் அந்த ஜேம்ஸ்? அவன் சொன்னது இருக்கட்டும், உன்னை பிடிக்கும்னா லவ் பண்ணுறேன்னா இங்கேருந்து போ ப்ளீஸ். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு? எதுவும் இல்லை, அவனுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்கும், அவ்வளோதான். அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே கிட்ட சொல்கிறா. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது, ஏன்னா அவனுக்கு வயனை பிடிச்சிருக்கு. அதனால் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வயனை கிஸ் பண்ணுறான், ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். ஸோ வயனால் புஷ் பண்ணக்கூட முடியலை. ஸோ ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிவிட்டு வயன்கிட்ட இன்னும் 2 daysனால் நமக்கு மேரேஜ், வா ரெடியாக ட்ரெஸ் பார்க்க போகலாம், என்னாலலாம் வர முடியாது, உன்கிட்ட நான் ஒன்று இங்கே கேட்கல, ஆர்டர் தான் பண்ணேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. வயன் எதுவும் பண்ண முடியாமல் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர வந்து ஜங்கு கூட போகிறான். அங்கே போய் ட்ரெஸ்ஸுக்கு அளவெல்லாம் எடுத்து இந்த மாடலில் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ஸ்டிச் பண்ணதில் வச்சுருக்காங்க. வயனோட ஷேப் வியர்க்க அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு வயனுக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு அழகாக இருக்கான்னு பார்த்துட்டு வயன் வந்து மிரரில் அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு வர பின்னாடி வந்து உனக்கு பண்ண மாதிரி இருக்கு ட்ரெஸ், அவ்வளோ அழகாக இருக்க, நீ சொல்லனாலும் எனக்கு தெரியும். அப்புறம் வயன், ஆமாம் உன்னோட ட்ரெஸ் எங்கே? போட்டு பார்க்கணும். சரி முதல்ல போய் போட்டுட்டு வா. நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஒன்றும் தேவையில்லை, முதல்ல போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வயன் பக்கத்தில் வந்துக்கிறான். 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. மிரர் முன்னாடி பார்த்து வயனும் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கா. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து வயனை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் வயன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வயனும் கொஞ்சம் ஜாலியாக தான் ஜங்குக்கு கூட இருக்கா. ஜேகேவும் வயனும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 days அப்புறம் நமக்கு மேரேஜ், அப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது, சாரிங்க. அப்படியே 2 daysக்கு அப்புறம் வயனுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். ஸோ வயனுக்கு வந்து ஜேகே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அது அவளுக்கு எப்படி காட்டணும்னு தெரியல. ஏன்னா இது வந்து எப்படிப்பட்ட லவ்னு அவளுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவன் முதல்ல நம்மளை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா, எதுக்கு இப்போ கல்யாணம்லாம் பண்ணுறான்னு கூட தெரியலை. ஸோ அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜேகே அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் கூப்பிடல, அவனோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த மேரேஜில். ஸோ அப்படி யாருமே இல்லை அங்கே, ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே. அப்புறம் சர்ச் ஃபாதர். ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வயனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் அப்படியே நேராக மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வயன் அப்படியே அவள் பெட்ரூமுக்கு போகிறான். பின்னாடி ஜேகே போகிறாரு. அப்புறம் வயன் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது பின்னாடி வந்து யாரோ அவளை ஹக் பண்ணுறாங்க. வேறு யாராவது ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிவிட்டு, ஸோ இன்னிலிருந்து நீ என்னோடது, நான் உன்னோடது. அப்புறம் என்ன பண்ணலாம், அதான்
ஏதா நடக்க வேண்டியது நடத்துவோம். ஜேகே, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நல்ல மூடில் இருக்கும்போது எதுவும் சொல்லக்கூடாது. எதை சொல்கிறதா இருந்தாலும் நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வயன் முதலாக ஜேகேவை பேக் கிஸ் பண்ணுறா. ஸோ கிஸ் பண்ணதும் அவங்களுக்குள்ள சின்ன ஒரு ரொமான்ஸ் நடக்குது. ஜேகேயும் வயனும் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் ஆகுது. ஜேகே வயனை ஹேக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கேன். அப்போ வயன் ஜேகே தூங்குறத பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அப்படியே அவனோட கணத்தில் கை வச்சுட்டு நோண்டிகிட்ருக்கா. அப்போ ஜேகே போதும் போதும் என்னையே பார்த்து ரசித்து கிளனது போதும், என் கணத்துலேருந்து கை எடு. ஜேகே, நீ எழுந்திரிச்சிட்டியா? அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கேட்டு தான் இருந்தியா? ஆமாம், என்ன பிடிக்காதுன்னு சொன்னேன். எப்போ உனக்கு பிடிச்சது? நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லலையே. எனக்கு ஏதோ எதை சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. நீ எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்கிட்ட அப்புறம் வேறு மாதிரி நடந்துக்கிறது, என்னால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியல ஜேகே. ஆனால் உன்னை பிடிக்காதனால இல்லை, அப்போது எனக்கு உன்னை பிடிக்கல. ஆனால் இப்போது உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறேன். ஜேகேவும் அப்படியே ப்ளஷ் பண்ணுறேன். அப்படியே 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகி கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே ஜேகே வயனை பார்த்துட்ருக்கா. வயன் மூஞ்சில் ஏதோ ஒரு விஷயம் அப்படியே யோசிச்சுட்ருக்க மாதிரி, டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு அப்படியே பேசலை, எதுவும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ அப்படியே ஒரு 1 வீக்கெல்லாம் போகுது. ஜேகேவும் வயனும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எப்படின்னா அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் வயன் அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து ஜேகேக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நாள் ஜேகே வயன் ரெடியாவா? எதுக்கு? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் ஜேகே? சர்ப்ரைஸ், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. அப்புறம் வயன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரா. ஜேகே வயனை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. வயனும் மைண்ட் வாய்ஸ், நம்ம வீட்டுக்கு போகிற வழியாச்சு, இப்போ கேட்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் டெரர் டைப்பில் தான் இருக்கான். கேட்டால் திட்டுவானோ? சரி திட்ட மாட்டேன். வேணாம், ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கான், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வயன் வீட்டுக்கு தான் கார் போகுது. வயனும் இங்கே இதுக்கு வந்துருக்கும் ஜேகே, பேசாமல் கார்லேருந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வயனை கூட்டிகிட்டு வயன் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அங்கே வயனோட அப்பா அம்மா இருக்காங்க. வயனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு அங்கே ஆண்டி, அவங்க பொண்ணை நான் அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வயன் அப்படி ஜேகேவை திருப்பி பார்க்குறான். வயன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு விட்டாச்சு. ஆனால் நான் இது உங்ககிட்ட கேட்கவே இல்லையே ஜேகே, நமக்கு தான் மேரேஜ் ஆச்சு. அது நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி தான் ஆச்சு. நீ உன் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறல, அவங்க சம்மதத்தோட, உன் சம்மதத்தோட, ஏன் சம்மதத்தோட ஒரு புது லைஃப்பை நாம் ஆரம்பிக்கணும். ஸோ நீ இங்கே இரு. இன்னும் 1 வீக்குக்கு அப்புறம் நமக்கு மேரேஜ். உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வச்சு நடத்துவோம். நீ ஹாப்பி தானே ஜேகே? நான் ஹாப்பி தான். நீ இப்படி சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜேகே. ஏன்னா உனக்காக தான் வயன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வயன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். ஜேகே இதை சொன்னது வயனோட அப்பா அம்மா கண்ணு பல்பு மாதிரி இருக்குது. என்னடா அன்னைக்கு இருந்து நம்மக்கிட்ட பேசினா இப்போ இப்படி பேசுகிறான், ஏதோ மண்டை குழம்பு பிடிச்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே
ஒயினை விட்டுட்டு போகிறான். ஒயினும் ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஜேகே ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு போகிறான். அப்புறம் ஒயின் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜேகே இல்லாமல் இருக்க முடியலை. அவனை பார்க்கணுன்னு தோணுது. அப்புறம் ஜேகே வந்து ஒயினுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஹலோ. டக்குன்னு அங்கே ரிப்ளை போகுது, ஹாய் ஜேகே, எப்படி இருக்க, சாப்பிட்டியா? ஏய், ஒரு ஹலோன்னு ஒரு மெசேஜ் தான் போட்டேன், அதுக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணுறேன், என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படி தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறேன். சரி, என்ன, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்கு ஜேகே. என்னவா? கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடி மாமாவை மிஸ் பண்ணிட்டியா? ஆமாம் ஜேகே, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி, ரெடி ஆகிட்டு வா, நமக்கு ஒரு இடம் வேறு போகலாம். எங்கே போகணுன்னு சொன்னாலே எங்கே மூட்டிட்டு ரெடி ஆகிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறேன். வாயினும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஜேகே கூட போகிறான். ஜேகே வந்து வயனை பிக்கப் பண்ண வராரு. அப்படி தான் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்பாட், எப்படி சொல்கிறது, ஒரு லேக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜேகே தான் பண்ண சொல்லியிருப்பா. ஸோ அங்கே வந்து சின்னதாக ஒரு ரூம் மாதிரி ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்கும். அங்கே ஃபுல்லாக லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு டேபிளில் கேண்டில் லைட் டின்னர். ஸோ 2 பேரும் அங்கே இருக்காங்க. அப்போ ஜேகே வந்து ஒயின் ஹேண்டை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கு, இதை நீ என்கிட்ட தானே ஏற்கனவே சொல்லிருக்கலாமே, இங்கே தான் கூட்டிகிட்டு வரேன்னு. சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லிட்டு வராமல் கேட்கலாமில்லன்னு கேட்குறேன். இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒயின் பக்கத்தில் வரா. வந்துட்டு ஜேகே ஒயனை அப்படியே பெட் மேலே தள்ளி விடுறான். அப்படியே ஓவர் ஆகிட்டு ஜேகே ஒயனை நல்லா கிஸ் பண்ணுறான். கிஸ் வந்து பைட் அமருது. ஸோ ஒயின் வந்து மூவ் பண்ணுறா. அப்புறம் ஜேகேக்கு புரியுது, ஆமாம் இவன் நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் கூட என்ன சொல்ல ஹார்ஷாக பண்ணுறான். ஒயனால் முடியல. கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே ஒயனே ஜேகே பேக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பைட் பண்ணுறா. அப்புறம் ஜேகே வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வா வைன் போகலாம். எங்கே? வீட்டுக்கு தான் போகலாம். ஜேகே வேறு இல்லையா தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காருக்கு போகிறட்டா. வயனா இவன் இப்போ முதல்ல என்ன தான் பண்ணுறான்? இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா? லூஸு மாதிரி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே காருக்குள்ளே வந்துட்டு ஒரு சைடு வாங்கிட்டு இருக்கேன். ஜேகேக்கா எங்கே சிரிப்பு தாங்க முடியல வயனை பார்த்துட்டு. ஏன்னா வேணும்னு தான் பண்ணியிருப்பான். ஏன்னா முதலெல்லாம் வயன் வந்து கிட்ட போனாலே துரத்தி விட்டுருவான், என் பெட்ரூம்லேருந்து போகணுன்னு சொல்லிட்டு. அதனால தான். ஸோ வந்து அவன் வந்து வீட்டுக்கு கூட்டி போயிட்டுறான். இதவளா மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான் வயன். வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா வந்து வயனை பார்க்குறா. பார்த்தா ஜேகே வந்து கார்லேருந்து சிரிச்சிட்ருக்கேன். ஸோ வயன் இப்படி போகிறதும் ஜேகே அங்கே சிரிக்கணும்னு பார்த்துட்டு வயனோட அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ வயனோட அம்மா வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையிலேயே வயனோட அம்மாவும் அப்பாவும் வயன் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறோம், மாப்பிள்ளை வருவார், கொஞ்சம் அவரை பார்த்துக்கோ. ஜேகேவா? ஆமாம். ஆனால் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எங்கக்கிட்ட சொல்லியிருக்காருமா வருவாருன்னு. ஸோ நீங்கள் அவரை பார்த்துக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. வயனும் வந்து
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வராரா இல்லையான்னு பார்க்குறா. பார்த்தா ஜேகே வரா. வந்ததுக்கப்புறம் ஜேகே கிட்ட, ஏன்னா எனக்கு கோவம் ஜேகே மேலே. ஜேகே கிட்ட வந்து, ஜேகே நீங்கள் வரேன்னு சொன்னாங்க அம்மா, ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை. அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நீ வீட்டில் தனியாக தான் இருப்ப, அதனால தான் நான் வரேன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. வந்து உன்கிட்ட சொல்லலாம்னு சொன்னனால தான் அவங்க எதுவுமே சொல்லலை, நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே வந்து அப்படியே சோஃபாவில் உட்காருவேன். அப்போ வயன் வந்து, நீ இங்கே வர வேண்டாம்னு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன், நான் வந்து ஜிமின் கூட வெளியில் போகிறேன். எங்கே பார்க்குக்கு தான். ஓ அப்படியா, சரி. என்ன இது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா சரின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்கட்டும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டோரை வந்து சாத்தி விட்டுட்டு போகிறான். வந்து ஜேம்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர பார்த்தா அங்கே யாரும் இல்லை. ஜேகே போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு வாயின் வந்து மேலே ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பா. அவள் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு நைட் ட்ரெஸ் போட தான் இருக்கா. நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட் போடலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அங்கே ஒருத்தர் டோர் பக்கத்தில் சாஞ்சு ஒரு கையில் தண்ணி வச்சுட்டு நிற்கிறான். பார்த்தா ஜேகே ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறான். நான் ஜேகே பார்த்துட்டு, அறிவில் ஒருத்தவங்க ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது, இப்போ முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜேகேவும், எங்கே ஒருத்தர் இருக்கேன், உனக்கு டோரை லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இருக்கேன்னு? நான் தான் நீ போயிட்டேன்னு நினச்சேன். நான் இங்கே தான் இருக்கேன், நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். வேணும், சரிப்பா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஹேய், நான் பார்த்தது தாண்டி, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுக்கு இன்னும் 4 days இருக்குது நமக்கு, நெக்ஸ்ட் மேரேஜ் ஆகும், அது வரைக்கும் எதுவும் வேணாம். நேற்று நடந்ததில்ல கோவமா? நேற்று என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலை, எனக்கு எதுவும் கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு வாயனை ஆக்ட் பண்ணுறேன். ஏதாவது கோவம் இருந்ததுன்னா மன்னிச்சிட்டு, சும்மா விளையாட்டு காட்டணும் தான் அப்படி பண்ணேன். அதுக்கு தான் அவங்க அம்மா அப்பா நம்ம 2 பேரையும் தனியாக விட்டுட்டு வெளியில் போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் உன் கூட தான் இருப்பேன். அதுக்கு தான் வந்தேன். நீ தான் உன் ஃப்ரெண்டு கூட போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறேன். நான் இப்போ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே வாயினை பெட்டில் போட்டு அவன் மேலே ஓவர் ஆகுறான். அப்படியே வந்து வாயின் கிட்ட வந்துட்டு, சாரி, நேற்று நான் அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாட்டு கட்டிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேக்கப் செஷன் நடக்குது. அப்புறம் வயனும் ஜேகேயும் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சதும் அவள் கீழே போனதும் என்னோடய அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு, நல்லா தூங்கினியாம்மா? ஆமாம் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தில் எப்படியிருந்து வந்திருப்பான். ஸோ அப்படியே ஜேகே அங்கே மேலேருந்து வரதை பார்த்துட்டு என்னோடய அம்மா சிரிக்கிறாங்க. அப்படியே வயனை பார்த்து சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேகே வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அப்படியே ஒரு 4 daysக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. வயனோட மேரேஜ் டே அன்னைக்கு காலையில் வயன் வந்து ஏதோ சவுண்டு கேட்குது, அவங்க அம்மா யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி. அப்புறம் வயன் வந்து சிட்டு போட்டுன்னு இருந்துச்சு. கீழே வர வந்தா ஜேகேயும் வயனோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. வயன் கீழே வந்துட்டு, அம்மா என்ன சும்மா ஏதோ சத்தம் கேட்டது
கத்துற மாதிரி. ஒன்றும் இல்லைம்மா, ஜேகே தான் கத்துனேன். ஜேகே நீ இப்போ வந்த அம்மா எதுக்கு கத்துனேன்? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்துனேன். எக்ஸைட்மெண்ட்டா எதுக்கு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஜேகேவும் இன்றைக்கி மேரேஜ் தானே. ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஈவினிங் டைம் தான் மேரேஜ். அப்புறம் ஒரு 7 o'clock தான் மேரேஜ். ஒரு 5:30 டைமில் வந்து வயனுக்கு மேக்கப் போட ஆள் வராங்க. வயன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டுட்ருக்க. அவங்க வந்து வயன்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. வயனும் அவங்கக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ரோஸ் அண்ட் லில்லி. அப்போது ரோஸும் லில்லியும் வயன்கிட்ட, ரோஸ்கிட்டே லில்லிக்கிட்டேயும் வயன் வந்து இங்கே என்னோடய மேரேஜுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றா. அவங்களும் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. அப்படியே ஒரு 7:30 ஆகுது. அப்படி ஒரு 6:30 ஆகுது. மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 7 o'clock மேரேஜ் டைம். ஜங்குக்கு ரூமுக்கு வரா. வயனை பார்த்துட்டு எப்படியோ இன்னையிலேருந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எனக்கும் உனக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே நமக்கு இடையில வரக்கூடாது. எந்த சண்டையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வயன்கிட்ட வந்து ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வயனோட அம்மா வந்து டோர் நாக் பண்ணாமல் உள்ள வணங்க பார்த்து இவங்க 2 பேருக்கு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி இப்போது 7 o'clock ஆகுது. அவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி மேரேஜ்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் ரெடியாக ஆண்டி, உங்கள் பொண்ணு தான் டைம் எடுத்துக்கிறேன். வயன் அம்மா என்ன பாருங்கள், என்ன ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்க கீழே தான் வந்திருக்காங்க. நான் எப்போ ரெடி, உங்கள் மாப்பிள்ளை தான் என்ன கீழே விடாமல் பிடிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். சரி வாங்க கீழே போகலாம். வயன் ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. பார்த்தா ஜேகே ஃப்ரெண்ட்ஸ், வயனோட அம்மா, வயனோட அப்பா, வயன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. சாராவும் ஜேம்ஸ் தான் வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வயன் வந்து சாராவை பார்க்குறேன். ஏன்னா ஜேகே ஃப்ரெண்ட்ஸ், வயன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வயனோட ஃப்ரெண்ட்ஸ் யார்? ஜேம்ஸ் அண்டு சாரா வந்ததும் வயன் சாராவை போய் ஓடி போய் ஹக் பண்ணுறேன். ஏன்னா சாரா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபாரின் போயிருப்பா. இப்போ வயனோட மேரேஜ்னு சொன்னதால வந்திருக்கா. வந்ததும் வயனை வந்து ஹக் பண்ணுறாங்க 2 பேரும். வயனும் சாராவும் மறுபடியும் ஹக் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு பையன் நிற்கிறான். யார் டீவா உங்க கூட வந்திருக்கா? அதுவா, அது என்னோடய பாய் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஆடி நீ என் ஃப்ரெண்டை நிரூபிச்சிட்ட. நான் தான் இப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியாத நீ பண்ணுற. அதான் உனக்கு இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடி வேணும்? ஆமாம்ல, அதை மறந்துட்டேன். இதை மட்டும் ஜேகே கேட்டா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகே வந்து என்னை பார்த்து, இப்போவாச்சும் வருவியா? இதை பேசியே இருக்க போறியா? முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க எல்லோரும் முன்னாடி வச்சு ஜேகேக்கும் எனக்கு மேரேஜ் ஆகுது. அப்படியே அந்த மேரேஜ் ஆன கையோடனே ஜேகே சொல்ல வயனோட அப்பா வந்து வயன்கிட்ட, வயன் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னப்பா? நீ அக்காவாக போகிற. அக்காவா? ஆமாம். ஜேகே தான் சொல்லலை. ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருன்னு பார்க்குறான். பார்த்தா வயனோட அம்மா சிரிச்சிட்ருக்காங்க, வெக்கப்பட்டுட்டே இருக்காங்க. பார்த்தா வயனோட அம்மா சொல்கிறாங்க, நீ அக்காவாக போகிற, உனக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வயனு பார்க்குறேன். பார்த்தா ஜங்குக்கு வயனை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். ஆமாங்க, வயனோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதை தான் காலையில் ஜேகே கிட்டே சொன்னாங்க.
அப்போ தான் ஜேகே வந்து கத்திருப்பான். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கத்திருப்பான். அதனால தான் அவன் கீழே வந்து என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். அவனோட அம்மா தான் அதுக்கப்புறம் சொல்லலாம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி இந்த குட் நியூஸோடவே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அப்புறம் அவங்க லைஃப் அப்படியே போகுதுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 9 months லேட்டர் என்னோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க. அதாவது நம்ம அம்மாவுக்கு டெலிவரி டைம். அப்படியே ஒரு குட்டி பாப்பாவை பெற்றெடுக்கிறாங்க. எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வராங்க. வயன் வந்து அந்த டயத்தில் 7 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி வராங்க. ஓகேங்க. அப்படியே இந்த கதையை நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இது ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கட்டும். ஓகே, பாய்ங்க.